Okay, fine. So okay, let it be like interactive session. So மேபி நீங்க அன்மியூட் பண்ணி கூட இருக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ரைட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லைக் கிட். இப்போ கிட்டுங்கிற வார்த்தை நீங்க எப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க? லைக் இதான் ஃபர்ஸ்ட் டைமா? லைக் ஹவு இஸ் இட்? எதுக்காண்டி கிட் யூஸ் பண்றாங்க? டு யூ ஹேவ் எனி ஐடியாஸ் ஆர் தாட் ப்ராசஸ்? எனி ஐடியாஸ்? கிட்டுனா எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? யூஸ் ஃபார் வெர்ஷன் கண்ட்ரோல். ஓகே, நீங்க அன்மியூட்டே பண்ணிக்கலாம். ஃபைன், நோ இஷ்யூஸ். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோலுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ வேற எதுக்காண்டிலாம் இது நம்ம யூஸ் பண்ணுவோம்? லைக் இதை பத்தி உங்களுக்கு வேற வேற என்ன ஐடியாஸ்லாம் இருக்குது? ஓகே ஃபைன். ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டுங்கிறது அந்த மேபி அந்த சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னாடியே லைக் தேர் ஆர் லைக் சம் நீட்ஸ் ஆக்சுவலி. ஸோ எதனால நம்ம அதை கிட்டுங்கிறது தேவைப்படுதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அண்ட் தென் வி வில் சி லைக் அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள போகலாம். ஓகே, டேக் தி டைம் இன் லைக் லேட் 70s. ஆர் 80s. அந்த டைம்ல லைக் வென்எவர் லைக் இப்போ ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் சம்திங் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? லைக் அகைன் ஒரு ஃபைல் எடுத்து எழுதுவா, இது என்னடா இருக்கு, சே லைக் ஃபைல் அப்படி இருக்கு டாட் பிஒய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல நீங்க எழுதுறீங்க, டோட்டலி ஃபைன். இப்போ இதே இது ஒருத்தர் எழுதுறாரு. ஓகே, ஸோ இவர் வச்சுக்கிற இவர் ஐ மீன் சிங்கிள் பர்சனாவே டெவலப் பண்ணிருக்க சொல்ல தேர் இஸ் நோ இஷ்யூஸ். அவர் கோட் சேஞ்சஸை போடுவாரு, எடுத்து வச்சுக்குவாரு, டோட்டலி ஃபைன். இப்போ அவர் வந்து இன்னொருத்தர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், இல்லாட்டினா ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்னவா இருக்கும்? இந்த ஃபைலை, இந்த பர்டிகுலர் ஃபைலை காப்பி பண்ணி எடுத்து இவங்கிட்ட 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 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு. ஓகே, ஸோ காப்பி பண்ணி போட சொல்ல இவன் என்ன பண்ணுவான்? மேபி ஃபைல் ஃபைல் 1.py, ஃபைல் 2.py அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சேவ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நடக்கும். ஓகே, ஸோ சிங்கிள் ஃபைல் எடுக்கிறீங்க, சிங்கிள் ஃபைல் வந்து ஃபைல் ஒன்று இல்லாட்டினா ஃபைல் லேட்டஸ்ட், ஃபைல் லேட்டஸ்ட் கம்மா லேட்டஸ்ட் கம்மா லேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் தி ஃப்ளோ. இப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்போ நான் வந்து ஃபைல் லேட்டஸ்ட் கம்மா லேட்டஸ்ட் கம்மா லேட்டஸ்ட் கம்மா லேட்டஸ்ட்ன்ட்டு சும்மா நான் போட்டு சேவ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ என்ன பிரச்சனைலாம் வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தர் பண்ற சேஞ்சஸ் வந்து இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கும் சார். தெரியாம இருக்கும். ஒருத்தர் இப்போ நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னாக்கா அந்த சேஞ்சஸ் திருப்பி இன்னொருத்தருக்கு தெரியாது. அட் த சேம் டைம் நான் ஒரே ஃபைல மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து என்னுடைய லோக்கல் மிஷின்ல நான் வச்சுட்டே இருக்கேன். ஓகே, அது எனக்கு லேட்டரா போக சொல்லுற இட் வில் பி லைக் ஒரு டம்பா எனக்கு வந்து சேருது. அதை நான் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, அந்த மாதிரி எந்த கதையுமே இல்லை. லைக் இட் இஸ் ஸ்டில் எஸ் எ டம்ப், ஒரு குப்பை தொட்டி மாதிரி என்கிட்ட இருக்க போகுது. கடைசியில் எது லேட்டஸ்ட் ஃபைல்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஆக்சுவலி போகும். ஸோ இதான் மேட்டர். இப்போ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் ஒரு பரிணாம வளர்ச்சி என்ன கொண்டு வந்தாங்கன்னாக்கா, சரிப்பா இந்த ஃபைல்லாம் உனக்கு காப்பி பண்ணிலாம் அனுப்ப போறது கிடையாது, நீ என்ன பண்ண, ஒரு நெட்வொர்க்கை உண்டாக்கு. ஓகே, இப்போ நீங்க ஆஃபீஸ்ல இருக்கிறீங்க, இல்லாட்டினாக்கா இப்போ நீங்க மேபி உங்க லேப் செட்டப்பே நீங்க வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே யூ வில் பி அண்டர் லைக் ஒன் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்குள்ளார உங்களால ஃபைல்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா,
ஒரு நெட்வொர்க் மாதிரி ஹோலா கன்சிடர் பண்ணிக்கோ. ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அதுக்குள்ளார ஒரு ஃபோல்டரு, திஸ் இஸ் நெட்வொர்க். இது வந்து ஒரு ஷேர்டு ஃபோல்டர். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளார லைக் யூ ஆர் ஹேவிங் லைக் மெனி ஃபைல்ஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஹேவிங் லைக் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். சரி, இப்போ இந்த ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ யூசர் ஒருத்தர் வராரு, அவரு இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே, ஒண்ணுங்கிற ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எடுத்துட்டாரு. இப்போ இன்னொருத்தரும் வராரு, அவரும் ஒண்ணுங்கிற ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனை வரும்னா, இட் வில் பி லைக் லாக்டு. நீங்க நெட்வொர்க்ல ஒருத்தர் ஃபைல் எடுத்துட்டாருன்னா இன்னொருத்தரால மேபி அதை ரீட் பண்ண முடியுமே தவிர he can't actually change any content. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல there is a problem like லாக்கிங் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. ஓகே, ஃபைல் லாக் ஆயிரும். அன்லெஸ் லைக் இப்போ அந்த பர்டிகுலர் யூசர், இந்த யூசர் வந்து அந்த லாக்கை ரிலீஸ் பண்ற வரைக்கும் no other user can actually even write a single character into the particular file. அதுதான் நோக்கமா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுதா? ஓரளவுக்கு சால்வ் பண்ணுது. ஃபைன். நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இதுலயுமே இன்னொரு பிரச்சனை என்னதுன்னா, இப்போ நீங்க ஃபைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு சிம்போசியம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இதுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்தாடா இந்த ஃபைல் இருக்குது, இதான் லாஸ்ட் ஃபைலு, இந்த இது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தங்கிட்ட கொடுப்பீங்க. அவன் வந்து எல்லாத்தையுமே எடுத்து மேனேஜ் பண்ணி ஹீஸ் கோயிங் டு மெர்ஜ் எவ்ரி திங் அண்ட் புட் இட். எல்லா ஃபைலையுமே ஒன்னா சேர்த்து அவன் வந்து உள்ள போட்டு உள்ள தள்ள போறான். அதான் அவனுடைய வேலையா இருக்கும். அந்த ஒரு அட்மின் ரோல் அதுவுமே செட் ஆஃப் ஜாப். ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபுல் கண்டெக்ஸ்ட் இருக்கணும். கண்டெக்ஸ்ட் இருந்தாதான் அவனால இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணிட முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. சரி, இதுக்கப்புறமா தான் என்ன கொண்டு வந்தானுங்க அப்படின்னாக்கா, சரிப்பா நம்ம வந்து ஒரு ஜென் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்ஷனுக்கு வருவோம். இதுல என்ன பண்ணலாம்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் இதான் 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர்கிட்டயும் 3 மிஷின் இருக்குது. ஓகே, லேப்டாப் ஆர் சம்திங். அண்ட் தென் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஹாவ் ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி. ஓகே, இதுல ஐம் கோயிங் டு ஹாவ் தி என்டையர் கோட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னாக்கா, இந்த கோடை வித் என்டையர் ரெபாசிட்டரி அவனுடைய மிஷினுக்கு இறக்கிப்பான் ஒவ்வொருத்தரும். ஸோ தே ஆர் கோயிங் டு ஒர்க் இண்டிவிஜுவலி. இங்க அந்த லாக்கிங் பிரச்சனை எதுவும் வரப்போதில்லை, ஏன்னா அவங்ககிட்ட ஒட்டுமொத்த கோடுமே இருக்குது. வித்தின் தட் மிஷின் அவன் வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்களை எனேபிள் பண்றான். ஒரு ஸ்டேஜிங் சில ஸ்டேஜஸ் எல்லாமே கொண்டு வரான். அதை நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். within that machine he is going to do some operations. அது வந்து அவன் சேஞ்ச் பண்ற ஆபரேஷன்ஸ் எல்லாமே இவன்ட்ட தான் இருக்க போகுது. அண்ட் தென் இவன் புஷ் பண்ண நினைக்க சொல்லற he is directly going to push the code to the main central repository. சரி, அப்போ ரெண்டு பேருமே ஒரே ரெபாசிட்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா என்ன பிரச்சனை வரும்? either there may be like some conflicts. ஒரே ஃபைல சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா ரெண்டு பேரும், அதனால ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து சரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இல்லாட்டினா அதுவே அந்த மெர்ஜிங் வேலையை ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும். நீங்க நம்ம அந்த அட்மின் வேலை இருந்துச்சுங்களா, அது வந்து அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும். இங்க ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டேன். ரெபாசிட்டரினா என்ன? ஏன் யாரும் என்னன்னு கேட்கல. வாட் இஸ் ஏ ரெபாசிட்டரி? ஜஸ்ட் உங்களுடைய தாட் ப்ராசஸ் சொல்லுங்க, கரெக்ட் தப்புல எதுவும் கிடையாது. கண்டெய்னர் மாதிரி இருக்கணும். கண்டெய்னர் மாதிரி. ஓகே, வேற? இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம். இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம். ஓகே, என்னதுங்க?
ஃபோல்டர் நல்ல வார்த்தை. ஸோ ரெபாசிட்டரினா என்னதுன்னா சே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோல்டர். ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு சென்ட்ரல் ஏரியா இருக்க போகுது, லைக் ஒரு ஆன்லைன் ஏரியான்னு மாதிரி வச்சுக்கிறேன், இல்லாட்டி ஆன்லைன் கிளவுட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், ஆன்லைன் ஆர் லைக் கிளவுட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இது லோக்கலே இருக்கும், பட் நான் ஜஸ்ட் வாட் ஐ மென்ஷனிங் ஹியர் இஸ் சென்ட்ரல் ரெபாசிட்டரி which is on the cloud. இதுக்குள்ளார they are going to have like different folders. ஃபோல்டர்னா என்னடா அர்த்தம் அப்படின்னா, each folder is going to contain the exact code. I mean entire code. ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் என்டையர் கோட் பேஸ் இருக்க போகுது. அது ஏன்டா எல்லா காப்பியும் அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் மேட்டரே இருக்கு. இப்போ I am going to have one folder named as main. இதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட் பேஸ். எல்லாமே ஒரே கோட் பேஸ், ஆமா எல்லாமே ஒரே கோட் பேஸ் தான். பட் இந்த ஜஸ்ட் இந்த நேம் வச்ச அந்த ஃபோல்டர் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியத்துக்கான ஒரு இதுவா நம்ம கருதிக்கலாம். சரி, கருதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது கிடையாது. தி அதர் ஃபோல்டர்ஸ் அது எல்லாமே இந்த மெயின்ல இருந்து தான் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. மெயின்ல இருந்து கிரியேட் பண்ணா லைக் ஃப்ரம் சம் அதர் ஃபோல்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல்சோ பாசிபிள். பட் மெயின் தான் நம்மளுடைய இனிஷியல் சோர்ஸ். சரி, இப்போ நான் வந்து லைக் இப்போ நான் வந்து ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். நான் வந்து சம்முக்கான லாஜிக் எழுதுறேன், என் ஃப்ரெண்ட் வந்து சப்ராக்ஷனுக்கான லாஜிக் எழுதுறாரு. நான் என்ன பண்றேன், இதுல இருந்து ஒரு என்டையர் க்ளோன் எடுத்து கிரியேட்டிங் a நியூ ரெபாசிட்டரி ஆர் another folder. லைக் இதுக்கு நான் வந்து சம் அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுக்கிறேன், இந்த ஃபோல்டர் பேரு. அதே மாதிரி இப்போ இன்னொருத்தர் வந்து சப் அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுக்கிறாரு. ஸோ அவர் பண்ற சேஞ்சஸ் எல்லாமே சப் பண்ற சேஞ்சஸ் எல்லாமே இதுல போக போகுது, நான் பண்ற சேஞ்சஸ் எல்லாமே இதுல போக போகுது. ஃபைனலா என்ன பண்ணுவோம்னா, இது வந்து இதுக்கு மெர்ஜ் பண்ணி விட்டுருவோம். மெயினுக்கோ சம்ல இருந்து மெயினுக்கு மெர்ஜ் பண்ணிடுவோம், அதே மாதிரி சப்ராக்ஷன்ல இருந்து மெயினுக்கு மெர்ஜ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்படி பண்றதுனால தி என்டையர் அப்டேட்டட் கோட் வில் பி அட் மெயின். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வேணும்னா அவங்க மெயின்ல இருந்து எடுத்துட்டு போய்க்கலாம். But this is the repository story. Now let's come back to the flow. So இவன் வந்து அந்த மாதிரி எனேபிள் பண்றதுனால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, எல்லாம் தனித்தனியாக இண்டிபெண்டா ஒர்க் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் அவங்களால ஏதாச்சும் ஒரு ஐ மீன் ஒரு பழைய சேஞ்சஸ்க்கு நான் போய் பார்க்கணும்னாலும் அவங்களால போய் பார்க்க முடியும். ஓகே, அது நம்ம திருப்பி நம்ம வந்து ஒரு இமேஜஸ்ல we will look into it. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் சம் ஸ்லைட்ஸ். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிச்சு அவன் காப்பி எடுப்பான், இதான் மெயின் ஃபோல்டர்ஸாக இருக்கும். காப்பி எடுத்துட்டு டெவலப்பர் போவோம், அவன் ஜிப் பண்ணி அனுப்பான், அவங்க வந்து திருப்பி அட்மின் வந்து திருப்பி சேஞ்சஸ் தூக்கி மெயின் இதில் போடுவாங்க. இப்படி தான் இனிஷியல் ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறமா சப்போஸ் இப்போ ஒரு டெவலப்பர் இருக்க சொல்ல ஃபைன், இப்போ 4-5 டெவலப்பர் வந்தாங்கன்னா பிரச்சனை. இப்போ அதனால அதுக்கு என்ன கொண்டு வந்தான், நெட்ஒர்க்கில் ஃபோல்டர் கொண்டு வந்தான். ஸோ இப்போ 4-5 பேர் இருந்தாலும் ஒரு நெட்ஒர்க்கில் அந்த காமன் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்னென்ன ஃபைல் வேணுமோ அதை எடுத்து ஒர்க் பண்ணிக்க போறாங்க. ஸோ ஒருத்தர் ஒர்க் பண்ற ஃபைல் இன்னொருத்தரால அக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே இனிஷியலா ஐ மீன் எல்லாமே கோரால இருந்து எடுத்தக்கூடிய சில ஸ்னிப்பட்ஸ். ஸோ 90s இருந்த ஐ மீன் டெவலப்பர்ஸ் ஃபேஸ் பண்ண இது. ஸோ ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து டார்க் பால்ஸ் அண்ட் டிஃப் ஃபைல்ஸாக தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். டார்க் பால்ஸ்னா ஜிப் ஃபைல் தான், சில ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல் அப்படிதான் ஷேர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் இங்க இப்போ இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து நாங்கள் மெர்ஜ் பண்றதுக்காண்டியே நாங்கள் உட்கார வச்சிருப்போம், அவருடைய வேலையே இது மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, இப்போ எனக்கு ஏதோ ஒரு டூல் வேணும், அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோடை சென்டர்லாம் மெயின்டைன் பண்ணும், அதுவும் முக்கியமானது. ஸோ அதே மாதிரி நான் எங்கேருந்து வேணாலும் அது ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, இட்ஸ் நாட் லைக் நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்தால் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, நான் வீட்டில் இருந்தாலும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். லைக் வித் டிஃப்ரெண்ட் மிஷின் அஸ் வெல். இட்ஸ் நாட் நெசசரி வித் ஒரே ஒரு மிஷினில் மட்டும் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும், அதனால நீங்க ஆஃபீஸ் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், எனக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியணும். பிரான்ச்சஸ் இந்த சென்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் மாதிரியே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் என்னால் கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் இட், அந்த மாதிரி எனக்கு வேணும். அண்ட் தென்
எனக்கு ஒவ்வொரு சேஞ்சஸையுமே ஐ வாண்ட் டு ட்ராக் இட். இப்போ நான் இனிஷியலா ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன், நான் சம்மன் ஆட் பண்றேன், அதுல ஒரு ஒரு செக் பாயிண்ட். இப்போ நீங்க கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லெவல்ஸ் இருக்கும். நீங்க ஒவ்வொரு லெவலா திரும்பி போய் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் கோ ஹெட் அண்ட் செக் இட். அந்த மாதிரி தான் இந்த செக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு கமிட்லயும் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, இப்போ நான் இன்னொரு வார்த்தையை போட்டேன் கமிட். கமிட்னா ஒவ்வொரு சேவ்லும் நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், இதான் ஆக்சுவலி தேர்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம டேரக்டா நம்ம தேர்ட் ஜென்ரேஷன் இதுலயே நம்ம பார்ப்போம் என்ன கதைன்ட்டு. ஸோ இதான் அந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த ரெப்பாசிட்டரி. அண்ட் தென் இது எல்லாமே சிங்கிள் மிஷின். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு மிஷின்லயும் நீங்க சேஞ்சஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க போட போறீங்க. அண்ட் தென் அதுக்கான சேஞ்சஸை நீங்க ஃபைனலா உங்களுடைய கிளவுட்ல போய் சிங்க் ஆயிக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறோம். ஒன்று வந்துன்னா நீங்க லோக்கல்லே இது எல்லாத்தையுமே உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஃபுல்லாவுமே உங்களால லோக்கல்லே மேனேஜ் பண்ணி யூ கேன் சிம்பிளி கோ ஹெட் அண்ட் ஒர்க். நீங்க வித்தின் நெட்வொர்க் உள்ள மட்டும் நீங்க ஒரு கிட் ரெபாசிட்டரி எனேபிள் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்க கிளவுடுக்கு நீங்க ஏன் போவீங்க, எப்போ போவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you want to share the repository like to a different person who is not there nearby you. ஸோ இப்போ ப்ரிடாமினா யூஸ் பண்றது எல்லாமே ஒரு கிளவுட்ல எப்படி நம்ம அதை போட்டு ஹவு வி கேன் ஆக்சுவலி யூஸ் இட் தான். அதான் நம்மளோட நோக்கம் இங்க. ஃபைன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த கிட் அப்படிங்கிற டூலே வந்துச்சு. இதெல்லாம் தான் நீடு வந்து இந்த டூல் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ இனிஷியலா சில அரசியல்களும் இருக்கு இதுல. என்னன்னா லினக்ஸ் டார்வால்ஸ் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சதுக்கான காரணமும் சில சண்டைகள் இருக்கு. மேபி அதை நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம். லைக் நவ் இட் இஸ் நாட் நீடட். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ. ஓகே, இதான் கிட்டுக்கான ஒரு நீடு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can see this item inside a repository. I'm just creating this. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் கிட் டெஸ்ட்ன்ட்டு. அதுல எதுவுமே எந்த கண்டென்ட்டுமே எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் எம்டியா தான் இருக்கு. இல்ல சைஃபன் ஏல கூட கொடுத்துக்கிறேன், நத்திங் இஸ் தேர். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு இனிஷியலைஸ் ஏ ரெபாசிட்டரி. இந்த இடத்துல நான் கிட்ட என்னை கொண்டு வந்து மானிட்டர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, கிட் இனிட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஐ எம் ஹேவிங் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன சொல்றான்னா, இங்க இதெல்லாமே விட்டுருங்க. இங்க என்ன சொல்றான்னா, இனிஷியலைஸ் an empty git repository. ஒன்று வந்து ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்றான். சரி, என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் லைக் திஸ் ஐட்டம்ஸ். மேபி லைக் ஹைலஸ் ஐஃபன் ஏல்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, we are having some lot of files which we don't know like what it is. branches ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதே மாதிரி கான்ஃபிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஹெட் இருக்கு, ஹூக்ஸ்ன்னு சொல்லிட்டு அகைன் இட்ஸ் ஃபோல்டருக்குள்ள சம் கண்டென்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வச்சிருக்கான். ஃபைன், லெட்ஸ் மேபி நாட் கோயிங், we need not to go deep into it, but this is the flow. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணேன் கிட் இனிட்ன்ட்டு. கிட் இனிட்னா உங்களுக்கு இனிஷியலைஸ் பண்ணி உங்களோட ரெபாசிட்டரியை, ஐ மீன் உங்களுடைய அந்த ஃபோல்டரை கிட் ரெபாசிட்டரியா கன்வெர்ட் ஆகிக்கும். அதாவது இதுக்கப்புறமா நான் அதில் எங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த சேஞ்சஸை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது சொல்லும். ஏன்னா நம்மளோட நோக்கமே என்னது, என்டையர் ஸ்டஃப் இஸ் லைக் ஃபார் ஃபைல் ட்ராக்கிங். என்கிட்ட சில ஃபைல்ஸ் இருக்கு, இந்த ஃபைல்ஸை நான் ட்ராக் பண்ணணும், இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஒன்று நான் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அதான் மேட்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சே லைக் வி ஆர் டேக்கிங் ஒன் ஃபைல். புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் அப்படின்னாக்கா இது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபைல் உனக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு இது மானிட்டர் பண்ணி சொல்லும். ஓகே, லைக் நியூ ஃபைல் கிரியேட்டட். இதை நீங்க வந்து நீங்க மானிட்டர் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஆர் லைக் இட் வில் மென்ஷன் லைக் அன்ட்ராக்டு. அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல இது காமிக்கும்.
ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கோ பேக் அண்ட் சி. இப்போ நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் பர்டிகுலர் ஃபைல் லைக் calculator.py. ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்கு பைட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர்னு காமிக்கும். ஓகே, பட் சில மிஷின்ஸ்ல மெயின் காமிக்கும். இப்போ என் மிஷின்ல மாஸ்டர் காமிக்குது. ஐ ஹேவ் கான்ஃபிகர்ட் இட். பை டிஃபால்ட்டா மாஸ்டர் அதுதான் உங்களுடைய அந்த பிரான்ச், இந்த மெயின் பிரான்ச்னு சொல்றாங்க இல்லையா, அதான் அந்த இது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ls-al calculator.py அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், git status அப்படின்னு அடிச்சுன்னா எனக்கு வந்து ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சொல்லும். இது பர்டிகுலர் ஃபோல்டர்ல அது வந்து பார்த்துட்டே இருக்க போகுது. ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு சொல்ல போகுது. இப்போ இங்க என்னென்ன சொல்லுது, ஆன் பிரான்ச் மாஸ்டர். இப்போ நான் வந்து பிரான்ச் மாஸ்டருங்கிற பிரான்ச்ல இருக்கேன். இதுல எந்த விதமான கமிட்டும் நடக்கல. அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னாக்கா calculator.py, இதுல வந்து இன்னும் ட்ராக் பண்ணவே நான் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, இதுதான் இனிஷியலா இருக்கக்கூடிய உங்களோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நம்ம லெட்ஸ் கோ பேக் டு தி ஃப்ளோ. இந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணி ஓகே, இங்க என்ன கணக்கு அப்படின்னாக்கா ஒர்க்கிங் டைரக்டரி இருக்குங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் டைரக்டரி. நம்ம எந்த ஃபோல்டர்ல அந்த git.git ஐ மீன் git இனிஷியேட் பண்றோமோ அந்த டைரக்டரி இது. இனிஷியலா உங்களோட எல்லா ஃபைல்ஸுமே இதுல தான் இருக்கும், ஆல் ஃபைல்ஸ். ஓகே, இதுல பை டிஃபால்ட்டா அன்ட்ராக்டா தான் இருக்கும். சரி, அப்புறமா அன்ட்ராக்டா இருக்குன்னா இப்போ நான் வேற என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்ட்ராக்டா இருக்கக்கூடிய ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கரண்டா நம்ம கிட்ட என்ன இருக்கு, calculator.py அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபைலை அப்படியே தூக்கி நம்ம வந்து ஸ்டேஜிங்ல போட்டலாம். ஸ்டேஜிங்னா என்னதுன்னா, அது வந்து ஒரு ஈகிள் மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டே இருக்க போகுது. அந்த ஃபைல் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா இல்லையா, என்ன கதை அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்க போகுது. ஓகே, அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்க போகுது. அதுதான் இந்த ஸ்டேஜிங் ஏரியா. இப்போ இந்த கிரீன் கலர் அப்படின்னா என்னதுன்னா, இந்த ரெபாசிட்டரி விச் இஸ் லைக் கமிட்டட் ஸ்டேஜ், கமிட்டட் ஸ்டேஜ் ஆர் ஸ்டேட். இதுல என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் எ ஃபைல் இல்ல எதை நீங்க எடுக்கிறீங்க, சம் சேஞ்சஸ் பண்றீங்க, சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, விச் இஸ் லைக் ஃப்ரம் திஸ் ஸ்டேஜ் டு திஸ் ஸ்டேஜ், கிட் கமிட் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா, எதெல்லாம் ஸ்டேஜிங்ல இருக்குதோ அது எல்லாமே எவ்ரிதிங் will move to இந்த ரெபாசிட்டரிக்குள்ள மூவ் ஆயிரும். எதெல்லாம் ஸ்டேஜிங் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த ரெபாசிட்டரிக்குள்ள டைரக்டா மூவ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ. அந்த சேவ் ஆயிடுச்சுன்னா சேவ், அவ்வளவுதான். அது அப்புறம் உங்களால அழிக்கவே முடியாது. அழிக்கவே முடியாதுன்னா என்னடானா, லைக் இட் இஸ் பீன் ஸ்டோர்ட் இன் த மெமரி. ஸோ உங்களுக்கு எப்போ அந்த ஸ்டேஜுக்கு நீங்க திரும்பி போகணும்னு நீங்க விருப்பப்பட்டாலும் நீங்க அந்த ஸ்டேஜுக்கு நீங்க திரும்பி போகலாம். அதான் இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கமுமே. இப்ப நம்ம இதே நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, ஓகே, ஒரு ஃபைலை நான் இங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ls-al கெட் ஸ்டேட்டஸ் வச்சுனாக்கா ஐம் ஹேவிங் திஸ். இப்போ நான் அந்த ஃபைலை நான் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, git add calculator.py, அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் திரும்பி நான் கெட் ஸ்டேட்டஸ் அடிச்சேனாக்கா எனக்கு இந்த ஃபைல் இப்படி காமிக்கும், புதுசா ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர்ல எனக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் சிவப்பு கலர்ல இருந்தது, இப்போ எனக்கு பச்சை கலர்ல இந்த ஃபைல் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஓகே, திஸ் இஸ் தி ஃப்ளோ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, லெட்ஸ் சேஞ்ச் சம் கண்டென்ட் இன்டு தட் ஃபைல். இந்த இடத்துல மீன் திறந்த வெளியே இருக்கு இந்த ஃபைலு. இந்த ஃபைல் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்றேன்.
சேவ் பண்ணியாச்சு அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ சம் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் திரும்பி என்ன பண்றேன், கெட் ஸ்டேட்டஸ்ன்னு அடிக்கிறேன். அடிச்சேன்னா என்னதுன்னா, இந்த ஃபைல் ஆட் ஆயிருக்குது கரெக்டு தான், ஆனா இந்த ஃபைல் எவனோ ஒருத்தன் மாடிஃபை பண்ணிட்டான், நீ மாடிஃபை பண்ணியா, திருப்பி மாடிஃபை பண்ணனா திருப்பி நீ ஆட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். திரும்பி கெட் ஆட் கால்குலேட்டர் பிவைன்னு கொடுத்தனாக்க கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைச்சேன்னா now this file is been added, everything all my changes is been tracked. இப்போ நான் என்ன பண்றேன், git commit அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னா git commit -m -mனா மெசேஜ். இப்போ நான் சேவ் பண்ண சொல்லுறேன், நான் ஏதாச்சும் மெசேஜ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்னா நான் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன்னாக்கா, இது வந்து ஒரு ஃபீச்சரு, ஓகே, ஆட் சம் லாஜிக் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துறேன். என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இது சேவ் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா here given like some details, ஒரு ஏதோ ஒரு 7 கேரக்டர் கொடுத்துருக்கான். அப்புறமா நான் கொடுத்த மெசேஜ் எனக்கு இங்க வந்திருக்கு. அண்ட் தென் இதுல என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்குது, அண்ட் தென் 2 இன்சர்ஷன், ஏதாவது 2 லைன் வந்து ஆட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுது. ஓகே, வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் திருப்பி நான் கிட் ஸ்டேட்டஸ் அடிச்சேன்னா எனக்கு ஐ மீன் எல்லாமே கிளியரா தான் இருக்கு, எந்த சேஞ்சஸுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது நான் ஒரு ஃபைல் ஆட் பண்ணிட்டேன், அந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு. இப்போ கரண்டா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அதே ஃபைல்ல we will add subtraction logic. இப்போ நான் திரும்பி கெட் ஸ்டேட்டஸ் ஆச்சுன்னா என்ன வரும், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்போ நான் ஃபைல் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ அது எனக்கு என்னன்னு சொல்லணும். சொல்லுங்க, அப்புறம் இது போய்க்கலாம். ஒரு ஃபைல் எடுத்துட்டேன், அந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நவ் வாட் இட் ஷுட் சே, மாடிஃபைட் பட் நாட் ஸ்டேஜ். கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ என்ன சொல்லுதுன்னா மாடிஃபைடு அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஃபைலை நீ எடுத்துக்கிறப்பா மாடிஃபை பண்ணிக்கிறேன், ஃபைன். ஆனா நீ திருப்பி நீ வேற எந்த சேஞ்சஸுமே நீ பண்ணல, யூ ஆர் நாட் சேவிங் இட் அகைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், கிட் ஆட் கால்குலேட்டர் கெட் கமிட் -m மெசேஜ் என்ன கொடுக்குறேன்னா ஃபீச்சர், இட்ஸ் a ஃபீச்சர், ஆட் subtraction logic. அவ்வளவுதான். இப்போ நான் 2வது சேஞ்சஸும் பண்ணிட்டேன், ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்ணிருக்கேன், லைக் 3 லைன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுது. அந்த எம்டி லைனையும் சேர்த்து சொல்லுது, அதனால 3 லைன் அப்படின்னு சொல்லுது. ஃபைன், சரிடாப்பா, இப்போ இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிற கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ நீ பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமான்னு, நீ அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட் லாக். லாக்னா என்னன்னா என்ன நடந்துச்சுங்கிறதா அந்த லாக். ஸோ அதுல போய் பாத்தீங்கன்னா யாரு பண்ணா, எப்போ பண்ணானுங்க, என்ன மெசேஜ் கொடுத்தானுங்க, எல்லாமே இருக்கும். ஸோ இனிஷியலா நடந்திருக்கிறது வந்து இதுதான், ஆத்தர் வந்து இவர் தான், அவரோட மெயில் ஐடி இதுதான். இதெல்லாமே நீங்க அந்த கிட் கான்ஃபிக் பண்ண சொல்ல நான் ஷேர் பண்ணியிருந்தீங்களே டீட்டெயில், ஐ மீன் அந்த டாக்குமெண்டேஷன் அதுலயே இருக்கும், நீங்க அதை செக் பண்ணுங்க. அண்ட் தென் எப்போ பண்ணியிருக்கிறாரு, மில்லி செகண்ட் உட்பட எல்லாத்தையுமே எடுத்துருந்து இங்க போட்டுரும். என்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு, ஃபீட் இட்ஸ் ஃபீச்சர், அதனால ஃபீட்னு கொடுத்துருக்கேன். ஆட் சம் லாஜிக், அதுதான் இங்க ஆட் சப்ராக்ஷன் லாஜிக் அப்படின்னு நீங்க சொல்லுது. சரிடா, இப்போ எதுக்குல இதை சேவ் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல இப்ப நீங்க கரண்டா இருக்கீங்க,
ஓகே, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதாச்சும் புதுசா பக் வந்துருச்சு, நீங்க ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களால போக முடியும். போக முடியும்னா நான் எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான இந்த செக் பாயிண்ட். இது எல்லாமே நீங்க செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். கேம் இருக்கக்கூடிய செக் பாயிண்ட் மாதிரி இல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கமிட் ஐடி. இப்போ முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 7 கேரக்டர் கொடுத்தாங்க பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய அந்த இங்க ஒரு 7 கேரக்டர் 87962229, அந்த 7 கேரக்டர் தான் இங்க இருக்கக்கூடிய 7 கேரக்டர். இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு கிட். ஒரு ஃபைலை எடுக்கிறீங்க, சேஞ்ச் பண்றீங்க, சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் பண்றீங்க, கமிட் பண்றீங்க. கமிட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் பீன் சேவ். திருப்பி உங்களுக்கு கமிட் பண்ணதுல போய் பார்க்கணும்னாலும் போய் பார்க்க முடியும். இதுதான் ஃப்ளோ. ஏன்னா போய் பார்க்க முடியும்னா எதுல போய் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நீங்க கிட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அங்கேயே போய் பார்த்துக்கலாம். இல்லாட்டினா நீங்க ஏதாச்சும் விஎஸ் கோட் அந்த மாதிரி டூல் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ், ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ். இங்க வந்து டைம் லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் கீழே, அதை கிளிக் அடிச்சிங்கன்னா, இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு கிளிக் அடிச்சிங்கன்னா லைக் இதை வந்து காமிக்கும். இப்போ கரண்டா இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் நடந்ததுல இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், அப்புறமா ரெண்டாவதுல இருக்கும்போது இது மட்டும் தான் இந்த கமிட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு லெவல்ல நீங்க உங்களால பார்த்துக்க முடியும். இது எல்லாமே எதனால பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் டியூ டு அவர் அந்த லாஜிக். இந்த கிட்ல யூஸ் பண்ணிக்கூடிய லாஜிக் தான். ஓகே, ஸோ கிட் இஸ் ஆக்சுவலி லைக் எ வண்டர்ஃபுல் சாஃப்ட்வேர், லைக் யூ கேன் ட்ரை ஸ்டார்டிங் யூசிங் இட். இப்போ நம்ம பார்த்தது வெரி பேசிக் ஸ்டஃப். ஓகே, இதுல ஏதாச்சும் ஒரு கொரிஸ் ஆர் சம்திங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க, we can discuss and then we can go to branches. எல்லாருக்கும் கிளாரிட்டியா இருக்குதா? அவளுக்கு எனி கன்ஃபியூஷன், இது ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் வேற மாதிரி பண்ணல, எனி தாட் ப்ராசஸ்? ஓகே, ஏன் சாட்ல கீட்ல போட்டிருக்கலாம் மெசேஜ், எனக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. சொல்லுங்க. இதுல வந்து இந்த ரோல் பேக்குக்கும் ரிவர்ட்டுக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? ரீசெட்டுக்கும் ரிவர்ட்டுக்கும் கேக்குறீங்களா? ரோல் பேக்னு ஒண்ணு இல்லையே. இப்போ ரீசெட் ரிவர்ட் பண்ணா அந்த சேஞ்சஸ் வந்து திருப்பியும் கமிட்ல இருந்து வெளில வந்துருவாங்க. இதுல 3 விதமான விஷயங்கள் இருக்கு. ரிவர்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்கு. ரிவர்ட் இருக்கு, ரிஸ்டோர் இருக்கு, ரீசெட் இருக்கு. ரீசெட்லயே உங்களுக்கு 3 லெவல் இருக்கு, சாஃப்ட், மிக்ஸ்டு, ஹார்டு அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொன்றுமே எந்தெந்த இடத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரங்கிறதா மேட்டர். இப்போ ரீசெட் ஹார்டு கொடுத்தீங்கன்னா கமிட் ஆகிட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு ரீசெட் ஆகி உங்களுக்கு ஒர்க்கிங் டைரக்டரியில கொண்டு போய் வந்துடும். லைக் இந்த ஃபைல் இப்பதான் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கான், என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி. ரீசெட் மிக்ஸ்டுன்னு கொடுத்தீங்கன்னா கமிட் ஆகிருக்கிறது உங்களுக்கு ஸ்டேஜிங்ல வந்து உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளோவும் நடக்கும். ஓகே, 3 இருக்கு, ரீசெட்டு, ரிவர்ட்டு, ரிஸ்டோரு. ரிஸ்டோர் இப்போ எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சே கிட் ஸ்டேட்டஸ்ல இப்போ என்கிட்ட எந்த ஃபைல் சேஞ்சஸுமே இல்லை. இப்போ நான் வந்து திருப்பி அந்த ஒரு கால்குலேட்டர் எடுத்துட்டு டெஃப் மல்டிப்ளிகேஷன் நாங்க சேவ் பண்ணிட்டேன் ஃபைல, அந்த கண்டென்ட் இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஃபைலோட கண்டென்ட்டே நான் அடிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு மல்டிபிளிகேஷன் இங்க இருக்கு. பட் இங்க எனக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க கெட் ரெஸ்டோர். கெட் ரெஸ்டோர் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு. ஃபைல்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. கேட் கலெக்டர் பிவை வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இந்த மல்டிபிளிகேஷன்ங்கிறது இருக்காது. திஸ் இஸ் ரெஸ்டோர். இதே மாதிரி ரீசெட் இருக்கு. அண்ட் தென் என்னது ரிவர்ட்டும் இருக்கு. நீங்க மோஸ்டா ரீசெட் வச்சா நீங்க ஒர்க் பண்ணுங்க. டோன்ட் கோ டு ரிவர்ட் அண்ட் ஆல். நீங்க ரீசெட்லயே உங்களுக்கு தேவையான முக்கால்வாசி விஷயங்கள் அச்சீவ் ஆயிரும். ஸோ ட்ரை யூசிங் திஸ் ரீசெட் இட்ஸ். ஓகே. வேற யாருக்காச்சும் எனி queries பார்த்த வரைக்கும்? Okay. So in that case, maybe like we can see just the branches, how to create a new branch, and from there we can close it off. So இப்போ நான் git status அடிச்சேனாக்க I'm getting to know like இப்போ நான் எந்த branchல இருக்கேன்னு சொல்லுது. இப்போ நான் மாஸ்டர்ங்கிற branchல இருக்கேன். Consider like I want to work into a different branch. So என்ன பண்ணலாம், git checkout -b அந்த branch நேம் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கரண்ட் branchல இருந்து it is going to create a new branch. நான் என்ன பண்ண போறேன்னா I'm just ஃபீச்சர் டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் நான் கிரியேட் பண்ண போறேன் நான் சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன சொல்லுதா, ஸ்விட்ச் டு நியூ பிரான்ச். ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணி நான் அந்த பிரான்ச்சுக்குள்ளார போயிட்டேன் அப்படின்னு எனக்கு சொல்லுது. கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைச்சேன்னா நவ் ஐ அம் ஆன் தி ஃபீச்சர் பிரான்ச். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நான் கால்குலேட்டர் போய் அடிச்சுட்டு டெஃப் டிவிஷன் num1 num2 return num1 into num2. So அப்படி கொடுத்துட்டேன். ஓகே. So now I'm just setting in status git add calculator py git commit. இப்போ நான் வந்து டிவிஷன் லாஜிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. எல்லாமே இப்போ என்னுடைய இந்த பிரான்ச்சஸ்ல இருக்கு, என்னுடைய ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், I'm just moving to my main branch as well. git checkout main ன்னு அடிக்கிறேன். சாரி மாஸ்டர். இப்போ git ஸ்டேட்டஸ் அடிக்கிறேன். இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. இதுலயும் அந்த ஃபைல் இருக்க போகுது கால்குலேட்டர் பியூன்ட்டு. ஆனா இதுல சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா நான் ஒரு புதுசா ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபீச்சர் டிவிஷன் இருக்குங்களே அது வந்து புது ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆயிட்டு அங்கதான் போய் வந்து மற்ற எல்லா ஒர்க்ஸுமே செஞ்சுட்டு இருக்கு. அது நம்மளுடைய இந்த மெயின்ல வந்து சேரலாம் இன்னும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா we can do like git merge. என்ன பிரான்ச் நான் மெர்ஜ் பண்ண போறேன், லைக் இப்போ எனக்கு இந்த பிரான்ச்ல சம் சேஞ்சஸ் இருக்கு, எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு மெயின்ல வேணும் அப்படின்னா git merge அந்த பிரான்ச் நீங்க கொடுத்தீங்கன்னா it will be there. git status. இப்போ நான் திரும்பி cat calculator py அடிச்சேனாக்கா I'm going to have the division and I'm currently in master. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒரு பிரான்ச்சை நம்ம கிரியேட் பண்றோம், கிரியேட் பண்றதுக்கு git checkout -b and then அந்த பிரான்ச் நேம், இல்லைன்னா git branch அந்த பிரான்ச் நேம் கொடுத்தீங்கன்னா பிரான்ச் கிரியேட் ஆகும். திருப்பி மூவ் ஆகிறதுக்கு git checkout அந்த பிரான்ச் நேம் கொடுப்பீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் தி சின்டாக்ஸ். பட் நீங்க இந்த மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். git checkout -b எங்க அது git checkout -b feature division அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகி அதுல போய் நீங்க போய் உட்காந்துப்பீங்க. ஆன் டாப் ஆஃப் தட் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் ஃபீச்சர் ஏதாச்சும் எனேபிள் பண்றீங்க அப்படின்னாக்கா அங்க எனேபிள் பண்ணிட்டு he will be coming back to the main flow. அந்த மேபி நீங்க மெயினுக்கு திரும்பி வந்துடுறீங்க. மெயின்ல உங்களோட லாஜிக் நீங்க திரும்பி மெர்ஜ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா git merge என்ன பிரான்ச்சை நீங்க மெர்ஜ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்களோ அதை இதை நீங்க மெர்ஜ் பண்ணிட்டு நீங்க கொண்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக்கா இது தெரிஞ்சாலே போதுமானது. இதை வச்சுட்டு நீங்க பில்டப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அண்ட் தென் மேபி ஐ வில் ஷேர் சம் அசைன்மெண்ட்ஸ் ஆல்சோ. லைக் தேர் ஆர் 2 groups here. ஸோ 2 குரூப்புக்கு நான் தனித்தனியாக ஷேர் பண்ணிடுறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க், we can see. And questions இல்லைன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு யார் ஆன்சர் பண்றீங்களோ லைக் we are starting like one another database course like from Feb 21. இன்னும் ஒரு 9 days இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 9 days 9 days இருக்கு. ஸோ நீங்க சப்போஸ் நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னா லைக் யூ வில் பி டைரக்ட்லி என்ரோல்ட் இன்டு தட்
course as well. Fine. ஏதாச்சும் கொரிஷன்ஸ்னா கேளுங்க, we can discuss. எந்த விதமான கேள்விகளும் இல்லையா? Okay, fine. Then I will ask a question. இப்போ கிட்ட நான் வந்து புதுசா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோல்டருக்குள்ளார புதுசா ஒரு ஃபைல் எனக்கு கிரியேட் பண்றேன். இப்போ அந்த ஃபைல் என்ன ஸ்டேஜ்ல இருக்கும்? புதுசா ஒரு கிட்ட ஒரு ஃபோல்டருக்குள்ள இனிஷியலைஸ் பண்றேன். புதுசா ஒரு ஃபைலை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஒரு ஏதோ வேற எங்கேயாவது காப்பி அடிச்சு நான் அப்படியே அந்த ஃபைலை தூக்கி டைரக்டா உள்ள திணிச்சிடறேன். இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன காமிக்கும்? அன்ட்ராக்டு ஃபைல். ஓகே, ஃபைன். தனுஷ் அண்ட் ஆதித்யா ரெண்டு பேருமே எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ண ஒரு ஹைன்னு போடுங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர், இப்போ என்கிட்ட நான் ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபைலை நான் ஆட் பண்ணிடுறேன், கமிட்டும் பண்ணிட்டேன். அண்ட் தென் அனதர் சேஞ்சும் பண்றேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன், கமிட்டும் பண்ணிட்டேன். ஸோ நவ் ஹவு கேன் ஐ செக் தி மை ஹிஸ்ட்ரி? இப்போ நான் அந்த ஃபைல் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ணலாம்? git log. Okay, fine. Yeah, Balakrithika and Nilavarsan, like please put a hi message into WhatsApp. Okay, fine. So with that, maybe we can close. We can have some SQL sessions. So either next part நம்ம continue பண்ணுவோம். Like I will share some assignments as well. நீங்க அதுமே டைப் பண்ணுங்க. So with that we can see. Okay. So if you have no other questions, like we can actually close. And thanks all for joining. So I hope you like this session. Yeah, thanks all. Bye. Take care.